அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். தீயவை மற்றும் அழிவை விட்டும் அவன் தூய்மையானவன். அனைத்து அசுத்தங்களையும் குறைகளையும் விட்டும் அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் பரிசுத்தமானவன், அனைத்து குறைகளையும் விட்டும் தூய்மையானவன். அவன் என்றென்றும் இருக்கக்கூடியவன். அவனுக்கு அழிவென்பதே கிடையாது. தன் நாட்டத்தை நிலைநாட்டுபவன். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதை பற்றி கேள்வி கேட்பவர் எவரும் இல்லை. மேலும் அவன் எடுத்த முடிவை தடுப்பவர் எவரும் இல்லை. அவன்தான் எல்லோரிடத்திலும் கேள்வி கணக்கை விசாரிப்பவனாக உள்ளான். அடுத்து 107வது விஷயம், உயிருள்ளவர்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகளிலும் வழங்குகின்ற தர்மங்களிலும் இறந்தவர்களுக்கும் பயன் கிடைக்கும். ஈசாலு சவாப் சம்பந்தமாக வருகிறது. உயிருள்ளவர்கள் ஈமானுடைய நிலையில் மரணித்தவருக்காக துவாக்கள் செய்வது, நன்மைகள் மற்றும் தான தர்மங்கள் புரிந்து அதன் நன்மைகளை அவர்களுக்காக சேர்ப்பித்து வைத்தால் அவை அவரிடம் போய் சேர்ந்து விடுகின்றன. இதற்கு ஈசாலே சவாப், நன்மையிலே எத்தி வைத்தல் என்று கூறப்படும். இதனால் அம்மரணித்தவர்களுக்கு மாபெரும் பயன் கிடைக்கிறது. வல்லதீன ஜாவு மின் பாதிஹிம் யகூலூன ரப்பன குஃபிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான். எவர்கள் இவர்களுக்கு பின் வந்தார்களோ அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு முன் நம்பிக்கை கொண்ட எங்களுடைய சகோதரர்களையும் நீ மன்னித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3ஐ தவிர அவனது செயல்கள் துண்டிக்கப்பட்டுவிடும். மற்ற எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். 1. நிரந்தரமாக நன்மை பெற்று தரும் தர்மம். 2. பயன் பெறப்படும் கல்வி. 3. அவருக்காக துவா செய்யும் அவரின் நல்ல குழந்தை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அந்த மௌத்துக்கு பிறகு இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய துவா அந்த பெற்றோருக்கு பயன் கொடுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த அடிப்படையில் ஈசாலு சவாப் செய்வது என்பது இருக்கிறது ஷரியத்தில். அதன் மூலமாக மௌத்தானவர்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனம் கிடைக்கும். அடுத்து 108வது விஷயம், அல்லாஹ் பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான். மேலும் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கான். நம்ம செய்யக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாதான் வணக்கம் என்று கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். வ ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னிடமே கேளுங்கள், உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வேன். எவர்கள் என்னை வணங்காமல் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இழிவடைந்தவர்களாக நரகம் புகுவார்கள். இவ்வசனத்தில் இபாதத் என்பதன் கருத்து பிரார்த்தனையை குறிக்கிறது. இதே கருத்தை பல அறிஞர்களும் கூறியுள்ளார்கள். எனவே யாரேனும் அல்லாவினால் மட்டுமே செய்ய முடிகின்ற ஒன்றை, உதாரணமாக எனக்கு குழந்தை கொடு என்று அல்லாஹ்விடம் அவர் உயிருடன் இருந்தாலும் இறந்தவராக இருந்தாலும் சரியே பிரார்த்தித்தால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக ஆகிவிடுவான். அதே சமயம் உயிருள்ளவரிடம் அவரால் செய்ய முடிகின்ற ஒன்றை கேட்டால், உதாரணமாக எனக்கு உணவளியுங்கள் என்றோ தண்ணீர் கொடுங்கள் என்றோ கேட்டால் அதில் தவறு எதுவும் இல்லை. எனினும் இறந்தவரிடமோ மறைவாக இருப்பவரிடமோ இது போன்று கேட்டால் நிச்சயமாக அவர் இணை வைத்தவராக ஆகிவிடுவார். ஏனெனில் அவர்கள் இது போன்ற பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பது சாத்தியமில்லாததாகும். அவரிடம் பிரார்த்திப்பது இவ்வுலக காரியங்களை நிர்வகிப்பதில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என நம்புவதாகும். இப்படி நம்புவது ஷிர்காக ஆகிவிடும். இப்போ துவாவில் 2 வகையான துவாக்கள் இருக்குது. 1வது தேவைகளை கேட்கக்கூடிய துவா. இதற்கு அரபில துவாவுல் மஸ்அலா என்று சொல்வார்கள். 2வது வணக்கத்தை சார்ந்த துவா. இதற்கு துவாவுல் இபாதா என்று சொல்வார்கள். தேவைகளை கேட்கும் துவா என்று சொன்னால், அடியான் தன் தேவைகளை அல்லாவிடம் கேட்டால் அது வணக்கமாகும். ஏனெனில் இச்செயலில் அல்லாவின் பக்கமே தேவையாகுதல், ஒதுங்குதல் இருப்பதுடன் தேவைகளை நிறைவேற்ற அவன் ஒருவனே ஆற்றலுள்ளவன், விசாலமானவன், கருணையுள்ளவன், அருளாளன், இரக்கமுடையவன் போன்ற நம்பிக்கையும் அடங்கியுள்ளது. அதே சமயம் ஒரு அடியான் தன் தேவைகளை தன்னை போன்ற மனிதர்களை அழைத்து கேட்டால் அந்த அழைப்பை விளங்கி அதற்கு பதிலளிக்க அவர்களால் இயலுமானால் அது ஆகுமானது. உதாரணமாக ஒருவர் மற்றவரிடம் எனக்கு 1000 ரூபாய் கடன் கொடுங்கள் என்று கேட்பது. 2வது வணக்கத்தை சார்ந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அழைக்கப்படுபவனுக்கு செய்யும் வணக்கமாக கருதி அவனிடம் நன்மையை வேண்டியும் அவனது தண்டனைக்கு பயந்தும் அவனிடம் பிரார்த்தித்தால்
அது வணக்கத்தை சார்ந்த பிரார்த்தனை ஆகும். இவ்வகை பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவரிடம் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? உலகம் சம்பந்தமான விஷயங்களை அடியார்கள்ட்டையும் கேட்கலாம். நீங்கள் எனக்கு இந்த உதவி செஞ்சு கொடுங்க, அந்த உதவி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் மறுமை சம்பந்தமான விஷயங்களை உலக மக்கள்கிட்ட கேட்கக்கூடாது. பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவரிடம் கேட்கக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஷிர்காக ஆகிவிடும். உதாரணமாக, இறந்தவரிடம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் என்று கேட்பதாகும். அடுத்து 109வது விஷயம், அனைத்து பொருட்களுக்கும் அவனே உரிமை கொண்டிருக்கிறான். அவனை எதுவும் உரிமை கொண்டாட முடியாது. அல்லாவின் தன்மைகளிலிருந்து உள்ளவை அவன் உரிமையாளன் ஆவான். இந்த உலகில் உள்ள ஒவ்வொன்றும் அவனுக்கே உரித்தானது. அதே சமயம் அவனை எதுவும் உரிமை கொண்டாட முடியாது. 110வது விஷயம், கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹு தாலாவை விட்டு நாம் தேவையற்று இருக்க முடியாது. அவனை விட்டு கண் சிமிட்டும் நேரம் கூட அவன் தன்னை தேவையற்றவனாய், அதாவது அவனை விட்டு கண் சிமிட்டும் நேரம் கூட எவன் தன்னை தேவையற்றவனாக கருதுகின்றானோ அவன் இறைவனை நிராகரித்து விட்டான். அவன் அழிந்து நாசமாடுவோரில் சேர்ந்து விட்டான். அல்லாஹ் ஒருவன் தனித்தவன். அவன் எவற்றின் பாலும் தேவையற்றவன். அல்லாஹ் அவனை தவிர மற்ற அனைத்தும் அவன் பால் தேவையுள்ளதாகவே இருக்கின்றன. 111வது விஷயம், வல்லாஹு யக்லப் வயர்லா லா கஅஹதி மினல் வரா. அல்லாஹ் கோபப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். இந்த தன்மைகளில் அவன் மனிதர்களில் எவருக்கும் ஒப்பானவன் இல்லை. அல்லாவின் கோபமும் திருப்தியும் அவனுடைய தன்மைகளில் இரு தன்மைகளாகும். அல்லாஹ் கூறுகிறான், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை திருப்தி கொண்டான். வகலிபல்லாஹு அலைஹி வலஅனஹு, இன்னும் அல்லாஹ் அவன் மீது கோபம் கொண்டு அவனை சபித்தான். இப்போ 2 வசனங்களில் 2 விதமாக வந்திருக்கு. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் திருப்தி கொண்டான் என்றும், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் கோபம் கொண்டான் என்றும் வருகிறது. அல்லாஹ்வின் கோபம் திருப்தி ஆகிய 2 பண்புகளை எப்படி என்று ஆராயக்கூடாது. மேலும் அப்பண்புகளை மனித பண்புகளுடன் ஒப்பிடவும் கூடாது. இதுவே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் கொள்கையாகும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை அவனுடைய படைப்புகளின் பண்புகளுடன் வர்ணிக்க கூடாது. ஆக இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய விதி சம்பந்தமாகவும் அல்லாஹ்வுடைய தன்மைகள் சம்பந்தமாகவும் வந்திருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய தன்மைகளில் என்ன குர்ஆன் ஹதீஸ்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக அதிகமாக யோசிப்பது, வீண் விவாதங்கள் செய்வது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நமக்கு ஏற்கனவும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விஷயங்களில் தெளிவான சிந்தனையை, தீனுடைய விளக்கத்தை, அக்கீதா சம்பந்தமான சரியான புரிதலை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தந்தருள் புரிவானாக.